தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தாயகம் திரும்பிய ஹாக்கி சாம்பியன்கள். டெல்லி விமான நிலையத்தில் ஹாக்கி வீரர்களுக்கு மேளதாளம் முழங்க மாலை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயகம் திரும்பிய ஹாக்கி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மேளதாளம் முழங்க மாலை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. டெல்லி விமான நிலையத்தில் ஹாக்கி வீரர்களுக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக ஆண்கள் ஹாக்கி அணி சார்பாக வெண்கல பதக்கம் வென்றிருந்த நிலையில் தற்போது டெல்லி விமான நிலையத்திற்கு வீரர்கள் வந்தடைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு குடும்பத்தாரும் நண்பர்களும் மற்றும் அரசு சார்பிலும் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் முன்னதாக வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் இந்தியாவும் ஸ்பெயினும் மோதின. அப்போது வெண்கலம் வென்ற இந்தியா, அதாவது கடந்த முறை வெண்கலம் வென்ற இந்தியா இந்த பதக்கத்தை தக்க வைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் களமிறங்கியது. தொடக்க முதலே இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் முதல் பாதியில் 1-1 என சமநிலை வகித்த நிலையில் 18வது நிமிடத்தில் ஸ்பெயின் ஒரு கோலும் 30வது நிமிடத்தில் இந்தியா ஒரு கோலையும் பதிவு செய்தது. தொடர்ந்து ஆட்டத்தின் 33வது நிமிடத்தில் இந்திய அணி மேலும் ஒரு கோல் அடித்து 2-1 என முன்னிலை வகித்தது. இறுதியில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை கைப்பற்றிய நிலையில் தொடர்ந்து இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த கோல் கீப்பரான ஸ்ரீஜேஷை நாடு முழுவதும் ஹாக்கி ரசிகர்கள் கொண்டாடினர். இந்த நிலையில்தான் தற்போது ஹாக்கி வீரர்கள் டெல்லி விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர். அப்போது அங்கு அவர்களுக்கு மேளதாளம் முழங்க தற்போது உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மாலை அணிவிக்கப்பட்டும் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பியும் தற்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் போட்டிகளை முடித்துக் கொண்டு மற்ற இந்திய வீரர்களும் இன்று தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.